வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. மீடியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேருந்து இப்போ ஏற்பட்ட ஒரு சுதந்திரம் யூடியூப்பில் கிடச்சிருக்கு அப்படின்னா சில பேர் அதை வந்து சரியாக பயன்படுத்துகிறாங்க. பட் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவுண்டரியை மீறதுனால அது எல்லாருக்குமே ஒரு பிரச்சனையாக மாறுது. அப்படி தான் வந்து யூடியூப் அப்படிங்கிற இந்த தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லை மீறி போய் ரொம்ப நாள் பேசிகிட்டு இருந்த 2 பேரில் ஒருத்தர் வந்து கைது பண்ணியிருக்காங்க போலீஸார். இன்னொருத்தர் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோன் கேமரா வச்சு தேடிட்டு இருக்காங்க. அதை குறித்து தான் பாரி அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் பாரி. வணக்கம். அது ரோட்ல வந்துட்டு இருக்கும்போது ஒரு பனவோல குடிசை இருந்துச்சு. அந்த குடிசைக்கு வெளியில ஒருத்தர் வெட்டி பார்த்தாரு. வெட்டி பார்க்குறேன் முக்தாரு இன்னும் என்ன தேடிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது. இல்லை உள்ள போய் ஒளிஞ்சுக்குவோங்க அப்படின்னு. அது ஏதோ திருமான்னு போட்டுருந்துச்சு அந்த குடிசைக்கு பேரு. அப்பா நம்பிக்கை உண்மையாங்க விடுதலை சிறுத்தைகள் அந்த தண்ணீர் கொடுக்குற இடம்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளதான் ஒழிஞ்சிட்டு இருக்காப்புல. ரைட், நல்ல இடம் ப்ரோ. யாராலும் கெஸ் பண்ண முடியாது. ஐயோ சொல்லிட்டோமே. இப்போ என்னதான் இருந்தாலும் நம்ம யூடியூபர் ஆச்சு. சரி ரைட்டு. ஸோ திருச்சி சூர்யா ப்ரோ, அவர் யாருன்னா திருச்சி சிவாவுடைய மகன். எல்லாம் கைது பண்ணும்போது நமக்கு வந்து சிரிப்பு வரக்கூடாது. ஆனா இவங்களை கைது பண்ணும்போது என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி இந்த ஃபேஸ்ல லைட்டா ஸ்மைல் வந்துட்டே இருக்கு. இல்ல ரொம்ப எல்லை மீறி போயிட்டாங்க பாரு. ஏன்னா ஆபாசம் அப்படி இந்த அவர் பேர் என்ன, ஃபெயில்வான் ரங்கநாதன், அவரெல்லாம் மிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவங்க வந்து அரசியல் கிசுகிசுல எந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா, ஒரு வீட்டில் இருக்க பெண், அப்புறம் பிறந்த குழந்தை, அதுக்கப்புறம் நம்ம சொல்லிடுவோம். என்னன்னா இவங்க வந்து எந்த குற்றத்துக்கு கைதாகிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லணும்னா, இவங்க செஞ்ச குற்றம்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கும். ஏன்னா இவங்க செய்யாத குற்றமே கிடையாது. இவங்க 2 பேரும் வாய் வார்த்தையில தான் இவங்க செஞ்சது, எல்லாமே வாயால தான். ஆனா இந்த வாயால இவங்க என்னென்ன செஞ்சிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் பேசியிருக்காங்க, செஞ்சிருக்காங்கன்னா அது பேசியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்கிறத நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வரிசை பிரகாரம் வச்சிங்கன்னா அது எங்கேயோ போயிருக்கும் கேஸு. சரி, குறைஞ்சபட்சம் இப்போனாச்சும் நடவடிக்கை எடுக்கலாங்கிற அளவுக்கு இப்போ புதிய அரசாங்கம் வந்தோடனே நடவடிக்கை எடுக்கலான்னு ஒரு ஐடியா வந்திருக்கு பாருங்க. அதுவும் எதனால் எடுக்கிறாங்க அப்படின்னா, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்களை இவங்க விமர்சிச்சதுனால தான் இது நடக்குது அப்படின்னு. ஆனால் பேசிக்காக அது இல்லை. இப்போ கம்ப்ளைண்ட் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அலிசா அப்துல்லான்னு சொல்லிட்டு ஒரு பைக் ரேசர் தெரியுமாங்களா உங்களுக்கு? அவங்களெல்லாம் நாங்கள் பைக் ரேசராக இருந்த காலகட்டத்திலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அவங்க அப்படியே அரசியலுக்குள்ள வந்து மோட்டர் வீடுலாம் அவங்களோட ஃபோட்டோ போட்டு ஆர்டிகல்ஸ் எழுதிட்டு இருப்பாங்க. பரவாயில்லையே, இந்தியாவில் இருந்துட்டு பைக் ரேசிங்லாம் வந்துட்டு பயங்கரமாக ஒரு லேடி வந்து பண்ணுறாங்களேன்னு தான் இருக்கும். மோட்டார் வீடுன்னு அது நான் பண்ண ஸ்கூல் படிக்கிற டைம்ல இருந்து அவங்க. அப்போ அவங்க வந்து இப்போ அவங்க அரசியல் அதுன்னு வந்துட்டாங்க, பாஜகவில் இருக்கிறாங்க. அநேகமாக தாவேக்காவுக்கு போனாலும் போவாங்கன்னு தான் தகவல்கள் சொல்லப்படுகிறது. தெரியல உண்மை என்னன்னு. இப்போ அவங்க வந்து கல்யாணமாகி குழந்தை அவங்களுக்கு பிறந்திருக்கு. அந்த குழந்தை பிறந்த தகவலை வந்து அவர் கட்சியுடைய ரொம்ப நெருங்கிய முன்னாடி தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கிட்ட ஒரு இதுக்காக போய் காட்டுறாங்க. குழந்தை பிறந்தா காட்டுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி குழந்தைய காட்டுறாங்க. அதை வந்து ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை வந்து சமூக வலைதளங்களில் பதிவு செஞ்சுருக்காங்க. அவங்களோட இதுக்கு அவங்க நண்பர், அவரோட கட்சி தலைவராக இருந்தவர், அவங்க கூட போயிட்டு இந்த குழந்தைய கொடுத்து ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. அவங்க ஃபேமிலியோட, அவங்க ஹஸ்பண்டு குழந்தைகள்லாம் கூப்பிட்டு போய் எடுத்துருக்காங்க. அந்த குழந்தையும் அவங்கள வந்துட்டு அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு வந்து அப்பா மாதிரி இல்லை, இது மாதிரி இல்லை, இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும். அதாவது இது இந்த மாதிரி பேசுறது அரசியல் விமர்சனமா? முதல்ல அரசியல் விமர்சனம்னா இவங்க ஏதாவது இப்போ அலிசா அப்துல்லாவும் நிறைய கருத்தியல் ரீதியான விமர்சனங்கள்லாம் அவங்க கிட்ட வைக்கிறதுக்கு நிறைய இருக்கு. சில இடத்துங்கள்லாம் அவங்களுடைய கருத்துக்கள் வந்து தமிழ் தேசியத்திற்கோ இல்லை தமிழ் மக்களுக்கோ எதிரான கருத்துக்கள்லாம் கூட சில நேரங்கள் அவங்க பேசியிருக்கிறாங்க. அதெல்லாம் விமர்சிக்கப்பட்டு இருக்கு. அந்த மாதிரி விமர்சிக்கிறது வேற, அதுதான் அரசியல் விமர்சனம். அதற்கு தான் கருத்து சுதந்திரம்ங்கிறதுலாம் எடுபடும். இப்ப அலிசா அப்துல்லா ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க, அவங்களுடைய ஒரு கூற்றோ ஒரு கருத்தோ வந்து மக்களுக்கு எதிரான ஒரு கருத்தாக இருக்குங்கிற பட்சத்துல அதன் அடிப்படையில் நம்ம வந்து பேசுறது தப்பு கிடையாது. இதே அலிசா அப்துல்லா கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இந்த ஹிந்தி படிக்கணுங்கிற இந்த மாதிரியான ரீசன் நிறைய கான்ட்ரோவர்ஷியல் கருத்துக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்பெல்லாம் நம்ம எதிர்த்துலாம் பேசியிருக்கோம். அது வேற, அது அரசியல் விமர்சனம். ஆனா அவங்களோட பர்சனல், அவங்க ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அவங்களுடைய கேரக்டரையும் அந்த குழந்தைகளுடைய இதையும் அவங்க குடும்பத்தை பற்றியும் அசிங்கமாக இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது, இது வந்து ஒரு இந்த மாதிரி இது என்ன, இது அரசியலுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? உனக்கு அசிங்கமாக அடுத்தவங்களை பேசணும்னா நீ எங்கேயாவது தனியாக ரூமில் உட்காந்துக்கிட்டு கதவை சாத்திக்கிட்டு என்ன வேணாலும் பேசு. உனக்கு யாரையா பற்றி தப்பாக பேசணுமா? போய் உட்காரு. இல்லைன்னா கண்ணாடி முன்னாடி பாரு, கண்ணாடி முன்னாடி உட்காந்துக்கோங்க, 2 பேர் சேரை போட்டு உட்காந்துக்கோங்க. உட்காந்துக்கிட்டு இவன் கூட போனா அவன் கூட போனான்னு போய் பேசிக்கிட்டே கடை. கண்ணாடியை பார்த்து பேசு. நான் உன் மூஞ்சியை பார்த்தா உனக்கு இன்னும் அந்த இது அதிகமாக வரும். இன்னும் கெட்ட வார்த்தை 4 கெட்ட வார்த்தை போட்டு கூட திட்டிக்கோ, அது உன்னோடைய பிரச்சனை. ஆனால் ஒரு பெண்ணையும் அவங்களோட கண்ணியத்தையும் அவங்களோட குழந்தையோடைய இதையும், ஒரு குழந்தை அந்த கை குழந்தை மேலே நீ ஒரு அசிங்கத்தை இப்படி வந்து பேசுறியே, இதெல்லாம் நியாயமா? இது கருத்து சுதந்திரமாக பார்க்கப்படாது. ஸோ அலிசா அப்துல்லா அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு
போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கமிஷனர் ஆஃபீஸில் போயிட்டு இவங்க 2 பேரும் வந்து என் குடும்பத்தை பற்றி இப்படி தரக்குறைவாக பேசியிருக்காங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நடவடிக்கை எடுக்கும் விதமாக அதை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. சைபர் கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது கூப்பிட்டு விசாரிப்பாங்க. இப்போ வந்து விசாரிக்கும் போது இவரை கூப்பிட்டுருக்காங்க. நம்ம சூர்யா சிவா, திருச்சி சிவா, சரி சூர்யா சிவா, சிவா அவருடைய மகனாக இருக்கக்கூடிய சூர்யா, சிவகுமாரோட மகனா இருக்கக்கூடிய இப்படி மேட்ச் ஆகுது. ஸோ வந்து இந்த சிவா வந்து திருச்சி சிவா, இவங்களை பத்திலாம் நம்ம பேசணும்னா அதுவே அடல்ட் கண்டென்ட் தான் இருக்கும். அவங்க ஃபேமிலியும் அந்த மாதிரி ஒரு பாரம்பரியமிக்க குடும்பமா தான் இருப்பாங்க. அவர் பர்சனல் லைஃப்ல எப்படி இருந்தாலும் குட் பார்லிமெண்டேரியன்ங்க. அந்த புஷ்பா அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு இப்ப பாத்தீங்களா? அந்த புஷ்பா படத்துல ஒரு டயலாக் வரும் பாத்தீங்களா? அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் தேவையில்லை. சோ இப்போ இங்க மேட்டருக்கு வருவோம். சோ இது என்னன்னா, சோ அவங்க ஃபேமிலி அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இது. இப்ப அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, இவங்களை பத்தி இவரும் உட்காந்துக்கிட்டு, இந்த சூர்யா சிவா இவர் என்னன்னா ஆரம்பத்துல நல்ல விதமா தான் பேசிட்டு இருந்தாரு. ஆரம்பத்துல, அதாவது இவர் முதல்ல நமக்கு தெரிய ஆரம்பிச்சதுல, அதாவது வீடியோல பேச ஆரம்பிச்ச டைம்ல ஒரு யதார்த்தமான ஒரு பொலிட்டிக்கல் கிரிட்டிக் மாதிரி பேசினாரு. இவரோட வீடியோஸ் ஏன் எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இவர் வந்து திமுகல இருந்தவர். திமுகல இருந்து அவங்க அப்பா கூட இருந்தவர். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கும் இவருக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. இவர் வந்து ஓரம் கட்டப்படுறாரு. அந்த திமுகல இருந்து வெளியில வந்தார் பாத்தீங்களா? அந்த திமுகல இருந்து வெளியில வந்த டைம்ல திமுகவுடைய அந்த ஈகோ சிஸ்டம், அந்த கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு, அதெல்லாம் யார் யாரு எப்படிப்பட்டவங்க என்ன ஏதுங்கிறது எல்லாத்தையும் ஒவ்வொரு சேனல்லையும் பேச ஆரம்பிக்கிறாரு. அது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்துச்சு. அந்த மன்னராட்சி காலகட்டத்தில் அமைச்சர்கள்லாம் எப்படி இருப்பாங்கிற மாதிரி இவர் இப்படி இருக்காரு, இவர் அப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இவருக்கு இத்தனை அவருக்கு அத்தனை எல்லாம் அவர் பேசல. இயல்பா இவங்களோட பையனுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்காரு, இந்த பையனுக்கு அந்த, குறிப்பா நேரு அவர்களை பத்தி நிறைய விஷயம் அந்த போட்டினால எக்ஸ்போஸ் பண்ணாரு. இவரோட இதுக்கு வந்து இவ்வளவு பொறுப்பு இருக்கு, இவ்வளவு காசு வச்சிருக்காங்க, இதெல்லாம் பேசும்போது மக்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதனால இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க, பார்க்க ஆரம்பிச்சாங்க. கழுதை தெரிஞ்சு கட்டரமான கதையா அப்படி ஒரு நாகரிகமா பேசிக்கிட்டு இருந்த நபர் தான் என்ன ஆகுது, இந்த மாதிரியான தகாத சேர்க்கைகள் இதெல்லாம் ஏற்படுது இல்ல. தகாத சேர்க்கைன்னா வேற என்ன, நம்மளோட துஷ்ட சக்தியா இருக்கக்கூடிய முக்தார் தான். இந்த மாதிரி முக்தார் இவங்களோட எல்லாம் போய் சேரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ஒரு இந்த இது கூட கொஞ்சம் கிளுகிழிப்பை ஆட் பண்ணு, இது கூட கொஞ்சம் கிசுகிசு ஆட் பண்ணுங்கிற மாதிரி இந்த குமுதம், இந்த விகடன், இந்த புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நடுப்பக்கம்னு ஒன்று இருக்கும். அந்த நடுப்பக்கத்தை மட்டும் கிழிச்சு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காங்க இவங்க. நடுப்பக்கத்தை மட்டும் வித்தா என்ன, அது வந்து அசிங்கமா இருக்கும்ல. அந்த பக்கத்தை மட்டும் எடுத்து வைக்கிற சேனல் தான் முக்தாரோட சேனல். இந்த முக்தார் சேனல்ல கொண்டு போய் பேட்டியை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணி விட்டுருக்காங்கன்னா, இது ஃபுல்லா இவங்களோட பொண்டாட்டி பத்தி உங்களுக்கு தெரியுமா, அவங்களோட புள்ளைய பத்தி உங்களுக்கு தெரியுமா, நயினார் நாகேந்திரனை பத்தி தெரியுமா, அவருக்கு பெங்களூர்ல இப்படிலாம் போயிட்டாங்க. அவர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணல. இப்ப அவர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாலும் இதே கேஸ் தான். ஒரு பெண் போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அது ஏற்கப்படுது. ஒரு ஆண் வந்து அடப்போங்களா அப்படின்ட்டு கடந்து போயிடுறாங்க. ஸோ இதுதான் இருக்கு இதுல. கண்ட கசமுசா, கண்ட கிசு எதாவது வேணாலும் யாரை வேணாலும் பேச. இப்ப நம்ம பேசணும்னா நாளைக்கு நமக்கும் பேசுவாங்க. ஓகேவா? இது வெளிப்பட என்னன்னு சொல்லவா, இவங்களோட இந்த அசைன்மெண்ட் என்ன தெரியுமா, கட்ட பஞ்சாயத்து. இது என்ன கட்ட பஞ்சாயத்துனா, இப்போ ஒருத்தரை பத்தி யாராவது ஒருத்தர் வந்து எக்ஸ்போஸ் பண்றாரு, யாராவது ஒருத்தரை பத்தி எதிராக அரசியல் பண்றாரு, அவங்கள அடிக்கணும். அந்த அடிக்கிறதுக்கு இப்ப செருப்பால் அடிக்கணும்னு ஒரு ஆசை, விளக்கமாத்தால அடிக்கணும்னு ஆசை. விளக்கமாத்த தூக்கிட்டு செருப்பை தூக்கிட்டு போய் அடிக்கிறதுக்கு நமக்கு தோணுமா? தோணாது இல்ல. அப்படி ஒரு செருப்பும் விளக்கமா தான் இது ரெண்டும் கருவிகள். இந்த செருப்புக்கும் இந்த விளக்கமாருக்கும் காசு கொடுத்துட்டீங்கன்னா ஒரு 10, ரொம்பலாம் இல்லை, சார்ஜஸ்லாம் நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் ரொம்ப முடியாத சார்ஜஸ்லாம் இல்லை, வெறும் 10,000 ரூபா தான். அதுக்கு ஆதாரம் இருக்கு. அப்படியா? எங்க வாங்கி உள்ள உட்கார வச்சதெல்லாம் மறந்துட்டீங்களா? ஓ ஆமா இல்ல. அதான் நம்ம இவரு மதன் ரவிச்சந்திரன், நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. புதுசாக அரசியலுக்கு வந்தவருக்கு மதன் ரவிச்சந்திரன் யாருன்னு போய் தேடி பாருங்க. அவர் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்போசிங் வீடியோஸ்லாம் போட்டிருப்பாப்புல. அதுல மதன் ரவிச்சந்திரன் வந்து கேமராவை கொஞ்சம் அந்த சைட்ல எங்கெங்கயோ வச்சதுல இவருடைய பின் பாக்கெட்ல வந்து ஒரு 10,000 ரூபாய் பணத்தை வச்சுட்டு நான் என்ன வேணாலும் பேசுறேன்னு சொல்லி முக்தார் முக்கிட்டு இருப்பாருங்க. அப்படி முக்கிட்டு இருக்கும்போது வச்சதுல மாட்டிக்கிட்டாப்புல. ஸோ வெளிப்படையா இவங்களுடைய ஊடக தர்மம் என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ நல்ல மனுஷனாலாம் கிடையாது. ரெண்டாவது முக்தாருக்கும் எனக்குமே வந்து ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு கண்ணியம் காக்குறவங்களா இருந்தா, அந்த வீடியோ இன்னைக்கு வரைக்கும் நான் ரிலீஸ் பண்ணல. இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு. பட் நான் இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் பண்ணல. அது என்னைக்காவது காட்டினதில்ல. அது என்னைக்காவது டைரக்டா முக்தாருக்கும் நமக்கும் ஒரு இது வரும்போது அது அன்னைக்கு நம்ம வந்து அதை வந்து ஆதாரத்தை காட்டுவோம். சரியா? அது வேற ஒன்றும் இல்லைங்க. இவர் என்ன பண்ணாப்புல, எல்லாரையும் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறேங்கிற பேர்ல தன்னை வந்து ஒரு பூஸ்ட் பண்ணி காட்டிக்கிறதுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிடுறது. எல்லாரும் வருவாங்க. வந்த உடனே உட்கார வச்சு வீடியோ எடுக்கிறது. வீடியோ எடுக்கும்போது
அவரோட ஸ்டுடியோக்கு கூப்பிட்டு எடுப்பாரு. இவங்க நம்பிட்டு போவாங்க. இவங்களும் பேசுவாங்க, அவங்களும் பேசுவாங்க. இவருக்கு தேவையானதை மட்டும் வெட்டி ஒட்டி ஃபிக்ஸ் பண்ணிக்குவாரு. அங்க மொக்க வாங்கினாலும் அவங்க எந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் இவரே தனியா உட்காந்துக்கிட்டு பேசிக்கிறது. நம்ம யோசிப்போம்ல, ஏன்னா இந்த ஆள் இப்படி கோமா பேசிட்டு இருக்காரு, எதிர்த்தாப்புல இருக்கவங்க வந்து ரெஸ்பான்ஸ் இல்லாம இருக்காங்க அப்படின்னு நிறைய பேருக்கு நமக்கு தோணி இருக்கும்ல. அது ஆக்சுவலா முக்தார் அங்க பேசுறது இல்ல. முக்தார் என்ன பண்ணுவாருன்னா அவரோட போர்ஷனுக்கு மட்டும் தனி ஷூட்டிங் வைப்பாரு. கேமரா வந்து தனியா வச்சு தனியா தனக்கு மட்டும் எடுத்து பேசிக்கிறது. பேசி இதை இங்க போடு, அதை அங்க போடுன்னு சொல்லிட்டு அதுலதான் எதை எங்க போடணுங்கிறதுல தான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். அப்படியே மாத்தி போட்டு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி அவங்கள டிஃபேம் பண்ணி விடுறது. இந்த பொழப்பா தான் இருந்தாப்புல. இது எனக்கு தெரியும். இந்த பொழப்புல ஒரு பொழப்பா என்னன்னா அவரோட அசைன்மெண்ட்ல எவனோ எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துப்பான் போல. இது இப்ப பாரியோட வேலையை முடிச்சு விடுங்க, ஒரு 10,000 ரூபாய் வாங்கிட்டு போங்கன்னு சொன்னேன். அதை வாங்கிட்டு அவர் இடுக்கில் வச்சுட்டு வந்துட்டாரு. நான் சரி வீட்டுக்கு வாங்க எடுத்துக்கலாம், என்னால அங்கெல்லாம் உங்க ஆஃபீஸ்க்குலாம் வர முடியாதுங்க, எங்க வீட்டுக்கு வேணா வாங்க எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்தாப்புல கேமரா க்ரூலாம் தூக்கிட்டு வந்தாரு. அப்ப அவர் ஆக்சுவலா ஒரு சேனல்ல வேற வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கு முன்னாடி ஒரு சேனல்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அந்த டிவி முக்தார் தான் எல்லாருக்கும் தெரியுமே. அப்ப அதுக்கப்புறம் தான் யூடியூப் சேனல் இதெல்லாம் ஆரம்பிச்சாரு. அவர் வந்துட்டு கேமராலாம் தூக்கிட்டு வந்துட்டாப்புல. வந்து வீட்டுல எல்லாம் செட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இப்படி நல்லா சந்தோஷமா தான் இருந்தாரு. வந்து உட்காந்துட்டு பேச ஆரம்பிச்சாப்புல. நான் சரிங்க ஓகே பண்ணிக்கலாம் போய்க்கலாம்னு சொல்லிட்டு சரி இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிற டைம்ல இது 1-2 கேமரா இது ஓகே, அது இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு கேமரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கேமராமேனை பாக்குறாப்புல. வந்துட்டு நம்ம கேமரா இல்ல, அது அவர் கேமரா. ஆமாப்பா, நீங்க தான் எடிட்டிங்ல போட்டு விளையாடுறீங்களே, நீங்க எடிட்டிங்ல எல்லாம் விளையாட மாட்டீங்கிறது எனக்கு உத்தரவாதம் கிடையாது. ஸோ இங்க என்ன நடக்குதுங்கிறத நானும் பதிவு பண்ணி வச்சுக்கிறேன். நீங்க வீடியோ போடுங்க, அது எடிட்டிங்லாம் இல்லாம தானே போட போறீங்க. நான் அதை தான் கேட்டேன். அதுவும் வீடியோல ஆடியோவோட இருக்கும். எடிட்டிங்லாம் இல்லாம தானே போட போறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நிறைய பேர் சொல்றாங்க நீங்க எடிட்டிங் பண்ணி விளையாடுறீங்க அப்படின்னா. நம்ம லைவ்ல போறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க அப்படியே தானே போட போறீங்க, ஒன்றும் சிக்கல் இருக்காது. இதை நான் ஒரு பேக்கப்புக்கு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னோடனே அதுக்கு வந்து எங்களுடைய நிறுவனம் ஒத்துக்கொள்ளாது. எந்த நிறுவனம் இந்த அசிங்கமா பேசுறதுலாம் டெலிகாஸ்ட் பண்ற நிறுவனம் இதுக்கு ஒத்துக்காதான், வந்து அதுக்கு ஒத்துக்காது. அதுக்கு நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்து முடிவு பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி மூஞ்சிலாம் வாடி போய் சோகத்துல விடிஞ்சு போய் நான் வந்து அது எங்க அம்மா வந்து காஃபி போட்டுட்டு இருந்தாங்க. காஃபி எல்லாருக்கும் தான் போட்டுட்டு இருந்தாங்க. வந்தவங்களுக்கு தான் காஃபி, ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்தா காஃபி கொடுக்கணுங்கிறது ஒரு மரியாதை. ஸோ அது காஃபி போட்டுட்டு இருந்தாங்க. வந்துட்டு இல்லைங்க சரி நம்ம இப்போ எடுக்க முடியாதுங்க, அது இது வந்து ஒத்துக்க மாட்டாங்க, நாங்கள் கேட்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு அவர் மேலிடத்துல கேட்கணும் அது இதெல்லாம் சொல்லி மழுப்பிட்டு எஸ்கேப் ஆக பார்க்குறாரு. நான் சரிங்க காப்பினாச்சும் குடிச்சிட்டு போங்க அப்படின்னு. இல்லைங்க பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரி கண்ணனாச்சும் தொடச்சிட்டு போங்க, சரிங்க ஓகேங்கன்னு தொடச்சிட்டு போயிட்டாருங்க. காப்பி எடுத்து ஊத்துனீங்களா இல்லையா? என்னங்க இல்லங்க குடிக்காம போயிட்டாரே, வேஸ்ட் ஆயிடுச்சு, ஊத்துனீங்களா இல்லையா கேட்டேங்க. சரி அவரு வந்தாரு கேமரா. அப்ப நான் நினைச்சிட்டேன் எல்லா துறையிலையும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும். ஆனா மீடியா துறையில இருந்து ஒருத்தருக்கு கேமரா கண்டு பயம் இருக்குன்னா எப்படி அவர் மீடியால நிக்க முடியும்னு நான் ரொம்ப நாளா யோசிச்சிருந்தேன். அது மாதிரி நான் மீடியால நிக்கிறவன் கிடையாது, மீடியால படுக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, புது சேனல் ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் பாருங்க அது எவ்வளவு தேசப்பற்று. ஆமா, மை இந்தியா அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு சேனல் அது வந்து அது தேசப்பற்றுலாம் கிடையாது. இவர் வேற ஏதாவது பேர் வச்சாருன்னா இவர் பிஜேபி வேற மாதிரி தூக்கி கொண்டு போய் உள்ள வச்சு செஞ்சிருவாங்க. சோ அதனால வந்துட்டு மை இந்தியா அப்படின்னு 24/7 நீங்க அதுல பாருங்க லோகோல கூட பாத்தீங்கன்னா முக்தாரும் அவரோட முகத்துல வந்து பட்டைக்கு பதிலா ஒரு தேசிய கொடியை போட்டிருப்பாரு. சீரியஸ்லி அதுதான் வைக்கலான் இருந்தாரு. அப்புறம் வந்து அது வந்து ராசிப்படி உங்க மூஞ்சி வச்சா விளங்காது அப்படின்னு யாரோ ஜோசியக்காரர் சொல்ல சரி அது வேணாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாரு. சரி நடுவில் ஒரு சின்ன பார்ட்டை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்க. அந்த திருச்சி சூர்யா சிவா இருக்கார்ல, அவர் வந்து பிஜேபி அண்ணாமலை கூட ஒரு டிராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்தாரு. அது அவங்க கடந்து வந்த பாதைகள் ஏராளம்ங்க. அவங்க திமுக இருந்தாங்க. திமுக இருந்ததுக்கு அப்புறம் திமுக எக்ஸ்போஸ் பண்றேன்னு சொல்லிட்டு வெளியில சுத்திட்டு இருந்தாரு. வெளியில சுத்திட்டு இருந்தவரை வாப்பா நீ நல்லா எக்ஸ்போஸ் பண்ற பிஜேபிக்கு வாப்பான்னு உள்ள கூப்பிட்டாங்க. கூப்பிட்டவர் யாரு? அண்ணாமலையும் திருச்சி சூர்யா சிவாவும் நல்லா நெருக்கமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இவரு அண்ணாமலைக்கு வந்து அண்ணாமலையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. எக்ஸ்போஸ் பண்றதுல இப்போ துவைக்கிறதுல ஒவ்வொருத்தங்களா துவைச்சிட்டு வரும்போது இது வரையும் சேர்த்து துவைச்சு விட்டாப்புல. துவைச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பாஜகல இருந்து வெளியே வந்தாப்புல. இப்ப எங்க இருக்காரு? ஜெயில இருக்காரு. இப்ப ஜெனரலா யூடியூபரா இருக்காரு. சரி ஓகே. ஸோ அரசியல் வாழ்க்கையை விட்டு எல்லா பக்கத்தையும் சூனியமாக்கிக்கிட்டு கடைசியில் இன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி மாறி அதாவது நான் முன்னாடிலாம் நான் இவங்க வீடியோ எல்லாம் பார்க்கும்போதுலாம் ஏதோ மரியாதை தான் பேசிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் வந்து இவனே அவனேன்னு பேசிக்கிறாங்க. என்ன சொல்ல அல்ல இன்னொன்னு இவங்களை விட தரந்தால் தான் ஒரு கூட்டம் இருக்கு. அது எந்த கூட்டம் நினைக்கிறீங்க? அது டிஎம்கே இல்ல இவங்க வீடியோ பாக்குற கூட்டம். இதுதான் உண்மை. புரியுதுங்களா? எவ்வளவு அசிங்கமா பேசினாலும் அந்த வீடியோக்குள்ள நான் பார்க்க தயாரா இருக்கேன்னு சொல்லி ஒரு டாக்ஸிக்கான ஒரு குரூப் இங்க உலா வருது பாத்தீங்களா? அது எல்லாத்தையும் கொண்டு போய் ஜெயில வைக்க முடியாது. ஆனா அந்த மாதிரி கூட்டம் இருக்கிற வரைக்கும் முக்தார் நாளைக்கு வெளியில வந்தாலும் ஃபேமோட தான் இருப்பாப்ல. திருச்சி சூர்யா நாளைக்கு வெளியில வந்தா சாரி அதான் சூர்யா ஐயோ வாயில வர முடியாது. சரி இவர் யாருன்னு தெரியுதுல உங்களுக்கு? திருச்சி சூர்யா சிவா அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம். அவங்க அப்பா பத்தி நாங்க பேசல இப்ப.
ஸோ இவர் வந்தாலும் இந்த மாதிரி அசிங்கமாக பேசினா உட்காந்து பார்க்கறதுக்கு பயில் பண்ணுறாங்கன்னா அது எனக்கு வியூஸ் அதிகமாக போகிறதுக்கு காரணம் என்ன? இந்த கிசுக்கு இந்த செட் ஆஃப் மென்டாலிட்டி இருக்கு பாருங்க, இது வந்து மாறணும். முதல்ல ஒரு அசிங்கமாக பேசுகிறாங்க, அறமற்று பேசுகிறாங்க, ரொம்ப அருவருக்கத்தக்க விதத்தில் பேசுகிறாங்கன்னா அவங்கள விட்டு ஒதுங்குங்க. முதல்ல உங்களை மாதிரியான ஆட்கள் இவங்களை மாதிரியான ஆட்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறதுனால தான் இவங்களை மாதிரியான ஆட்கள் வந்து இன்னும் மோசமான நிலைக்கு போறாங்க. அவங்கள பார்த்து இன்னும் 4 பேர் அதே மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சரி, இதுதான் இவங்களுடைய வரலாற்று சுவடுகள். சரி, அந்த வரலாற்று சுவடுகள்ல நமக்கும் ஒரு பங்கு இருக்குங்கிறத நினைக்கும் போது கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. பட் இதுதான் அவங்களுடைய சுவடுகள். என்னைக்கா ஒரு நாள் முக்தார் ஒரு வீடியோவை நானும் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசையில தான் இருக்கேன். பட் அதுக்கான சூழல் உங்க சேனல்ல அந்த மாதிரி கண்ணியம் தவறி விஷயம் எல்லாம் பண்ணாதீங்க. வரும் டாக்ஸ் கொடுத்துருங்க, நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ வந்து என்னைக்கா ஒன்று நடக்கும் அது. ஸோ அது இருக்கட்டும். பட் இட் இஸ் சேஃப் வித். ஸோ இது இருக்கா? இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க அவங்க பேர் என்ன, அலிஷா அப்துல்லா. அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சுல, அதையும் சொல்லிருங்க பாரு. என்ன ஒரு வாரம்? அவர் வேலூர்ல வந்து ஃபேமிலி. ஸோ இந்த அலிஷா அப்துல்லா வந்து இவங்க ரிப்போர்ட் பண்ணி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு காவல்துறை வந்து இவங்களை கைது பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாங்க. இதுல காவல்துறை கைது பண்ணணும் அப்படிங்கும் பொழுது முக்தார் அவரை ஈஸியா ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டாங்க போல. அவர் எங்கேயோ வேலூருக்கு எங்கேயோ குடும்பமா போயிருக்காரு. அவர் போகும்போது சினிமாவில் வர மாதிரி இந்த பக்கம் வந்து அலெக்ஸ் பாண்டியன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு சுற்றி போலீஸ் இறங்கி முக்தாரை வந்து துப்பாக்கியின் முனையில வந்து நிப்பாட்டி கைது பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்ப சில சம்பவங்கள் நடந்ததா சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையெல்லாம் எனக்கு தெரியல. அது கிசுகிசா நம்ம பேசினாலும் கிசுகிசா போயிடும். ஸோ அதனால நான் அதை பத்தி பேச விரும்பல. அப்ப வந்து அவர் வந்து தவழ்ந்து உருண்டு புரண்டு எனக்கு ஒரு ஃபோன் கால் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஒரு ஃபோன் கால் தானே அப்படின்னோடனே அந்த ஒரு ஃபோன் கால் எடுத்தாரான். அங்க வந்துட்டு யாரு எடுப்பா, அங்க ஒரு சத்தம். போலீஸ்க்கு வந்து இப்படி ஃபோன் வச்சுட்டுன்னு அந்த சவுண்டு கேட்க முடியல. அதுல வந்துட்டு ஒரு நகத்தை வச்சு பிராண்டி கர்ரு புருன்னு சவுண்டு. யாருங்க சிறுத்தை மாதிரி அந்த பக்கம் சீறிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னா அவர் தாங்க விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி சார்ந்தவர். ஆனா அவர் திமுக கூட்டணியில் இருந்தார்ல. ஆமா, இப்ப யார் கூட்டணியில் இருக்கா? இப்ப டிவிக்கு கூட்டணியில் இருக்காருல்ல. ஆமா, அவர் தான் அவரு அப்படின்னு. சரி, அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த நட்பு சூட்டல் விதமாக நாங்க வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கனால கொஞ்சம் தயவு செஞ்சு எனக்காக என்னுடைய அன்பு தம்பியா இருக்கக்கூடிய முக்தாரை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லி அவரு ரெக்கமெண்ட் பண்றாரு. இங்க பாருங்க, இங்க உருமுன சிறுத்தை அடுத்து போனை கட் பண்ணிட்டு மியாவ் அப்படின்ச்சான். ஓகே, அதுவும் கேட்டிருக்கு போலீஸுக்கு. என்ன பூனை மாதிரி சவுண்டு கேக்குது அப்படின்னா, இல்லைங்க இப்ப இங்க சிறுத்தை கரிச்சது இல்ல, இது வந்து போலீஸ் கிட்ட கரிச்சனே. அப்படியே கட் பண்ணி விஜய்க்கு ஃபோன் பண்ணி, அதாவது முதல்வர் விஜய்க்கு ஃபோன் பண்ணி மியாவ் மியாவ் அப்படின்னு இருக்காரு. அப்படின்னு அவரும் வந்துட்டு சரி ஓகே, ஒரு பெட் அனிமல் வந்து ரொம்ப ஆசையாக இது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு இந்த டீல் முடிஞ்சிருக்கு. ஸோ முக்தாருக்கு வந்து ஒரு வாரம் ஒரு ஃப்ரீ ரோமிங் டைம் கிடச்சிருக்கு. ஸோ இதில் முக்தார் அடுத்து யார் கல்ல போய் விழுந்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இவரோட நட்பின் பேர்ல மரியாதையின் பேர்ல சந்தித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கூட ஒரு போட்டோ போட்டாரு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அறிவாலயத்துல ஸ்டாலின் அவர்களோட அது வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா இர்ஃபான் வந்து பிரியாணி வித்துட்டு இருக்க நேரத்துல எல்லாமே கனெக்ட் பண்றீங்க பாத்தீங்களா? நீங்க மட்டும் வீடியோ போடுவீங்க. நல்லா இருந்துச்சுங்களா? சாப்பிட்டு பார்த்தா ரிவ்யூ பண்ணுவீங்களா? சாப்பிட்டு பார்த்தேன். சாப்பிட்டு பார்க்காம ரிவ்யூவா? சப்போர்ட் பண்ணேன் நானு. கண்டிப்பா. ஏண்டா அவர் தான் வித்தாருன்னா உங்களுக்கு பிரியாணி கிடையாது இல்லையா? நீங்க ஏன்டா மடைய மாதிரி 3200 கொடுத்து வாங்கி சாப்பிட்டு ஏங்க அதை முழு ஆடு உள்ள போட்டிருந்தாராம். சில பேருக்கு ஆட்டு தலையே வந்துருச்சு. என்னன்னா முழு ஆடு உள்ள போட்டிருக்காரு. ஒரு கஸ்டமர் என்ன வருத்தம் சொல்றாருன்னா, அந்த விரைப்பையும் கண்ணை மட்டும் அகற்றி இருக்கலாம், எல்லாத்தையும் கொம்போட சேர்த்து போட்டாரு. அவ்வளவு ஆடு உள்ள. சில பேர் ஓபன் பண்ணா ஆடு துள்ளி குச்சி வெளியே ஓடுது. ஃப்ரெஷ் பீஸ் அப்படின்னாங்களா? சரி ஓகே. அந்த அறிவாலயத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸ்டாலின் அதாங்க அந்த கதையை தாங்க சொல்ல வந்தேன். ஸ்டாலின் போயிருக்காருல, அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காரு, குழந்தைங்களாம் கூட்டு போயிருக்கு. பாருமா இவர் தான் முன்னாள் முதல்வர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஸ்டாலின் அவருக்கு லைட்டா ஒரு ஹர்ட் கேட்டாங்களா? அதான் அவங்க கேட்டாங்களா அப்படின்ட்டு இருக்காரு. ஓ அதான் அந்த கையை இப்படி வச்சிருந்தாப்லையா? சரி ஓகே புரியுது. எனக்கு அதை பார்க்கும்போது ஆக்சுவலா ஒரு வருத்தம் இருந்துச்சு. அந்த பொண்ணுங்க போய் இந்த ஆளுக்கா பிறக்கணும். ஏன்னா நான் அதுக்கு ரீசன் நான் சொல்றேன். அலிஷா அப்துல்லாவை பத்தி விமர்சிக்கும் போது இதே முக்தார் என்னமா சொன்னாரு, பப்ளிக்ல போட்டோலாம் போடக்கூடாது, 4 நாய் கமெண்ட் பண்ணோம். ஏன் இங்க நாங்க 2 நாய் இருக்கோம்ல, அந்த 2 நாய் உங்களை சொல்லிங்க, நான் வந்து ஜெனரலா அவங்க பேசிக்கிறத சொல்றேன். வந்துட்டு இந்த 2 நாய் இருக்கோம்ல, நாங்க 2 நாயை வந்து கமெண்ட் பண்றோம்ல, அதே மாதிரி இன்னும் 4 நாய் கமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரே வந்து பேசியிருக்காரு. சரி இப்ப இந்த போட்டோஸ்லாம் எப்படி லீக் ஆச்சு?
லீக்ல பப்ளிஷ் தான் பண்ணாங்க. இவர் தான் பப்ளிஷ் பண்ணாரு. ஏன் பப்ளிஷ் பண்ணீங்க? நாங்க பாரு தான் போட்டோ போடக்கூடாது, போட்டோ போட்டா 4 நாள் பேசுவாங்களே. ஆமா. சரி, இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, முக்தாரோட குடும்பத்தை பத்தி தப்பா அடுத்தவங்க பேசினா எப்படி இருக்கும் உனக்கு? ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். நம்மளே அதை ஆதரிக்க மாட்டோம். இத்தனைக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை எல்லாம் பெத்த தந்தைகளுக்கு பொறுப்புணர்வுங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். எனக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்காரு, அவருக்கு ஒரு பெண் குழந்தை தான். ஒவ்வொரு நாள் நியூஸை பார்த்து பதறிட்டு இருக்காப்ல. ஃபோன் பண்ணி அவர் ஃபோன்லயும் பதறாரு, இதுலயும் இன்ஸ்டால ரீல்ஸா போட்டுக்கிட்டு இருப்பாப்ல. போட்டுட்டு வந்துட்டு எனக்கு பயமா இருக்குங்க, வந்து ஒரு பையன் கொரியன் மாதிரி மேக்கப் பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பான். அந்த பையனை ஏதோ ஒரு காலேஜ் கல்ச்சரலுக்கோ எதுக்கோ வந்து கூப்பிட்டு அவனை ஏதோ ஜட்ஜ் மாதிரி போட்டு, அந்த டைம் அந்த பையன் போனதுக்கு எல்லா பொண்ணுங்களும் அதெல்லாம் பார்த்து அப்செட் ஆகி, என் பொண்ணு வருங்காலத்துல இந்த மாதிரிலாம் பண்ணுச்சுன்னா நான் ஒரு அப்பாவை தோத்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுதுகிட்டு இருக்காப்புல. ஒரு பெண் குழந்தை பிறந்த அப்பாக்களுக்கு எவ்வளவு பொறுப்புணர்வு இருக்குன்னு அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப அப்படியே முக்தாருக்கு திருப்புங்க. ஆண்டவன் இந்த ஆள் பேசுறதுலாம் சரியில்லைன்னு சொல்லி ஒரு குழந்தைய அனுப்பி விடுறாரு. அந்த குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு. அப்பவே தப்பா பேசிட்டு இருக்காப்புல. சரி, ஒரு குழந்தை இருந்தா அவருக்கு பொறுப்பு பத்தல போல, சரி இன்னொரு பெண் குழந்தையும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பெண் குழந்தையும் கொடுக்குறாப்புல. இல்ல, பொறுப்பு பத்தல, சரி இந்த முறை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நம்ம ஒரு ஆண் குழந்தைய கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆண் குழந்தையும் கொடுத்துருக்காப்புல. அதுக்கப்புறம் பார்க்குறேன் இந்த ஆள் இப்படியே தான் பேசிட்டு இருக்காரு. சரி இன்னொரு பெண் குழந்தையும் கொடுப்போம்னு சொல்லி 3 பெண் குழந்தைங்க ஒரு ஆண் குழந்தைன்னு சொல்லி இவ்வளோ பெரிய காம்போவை கொடுத்தோம், பொறுப்பே வரல. அல்ல, அந்த பசங்களால அவங்க அப்பாவோட வீடியோவை பார்க்க முடியுமா, அவர் என்ன பேசுறாரு? குடும்பத்தோட உட்காந்து பார்ப்பாங்களாமே. அப்படிதான் குடும்பம் நடத்துறாங்க. அப்படி ஒரு குடும்பம் தான். ஏன்னா ஒரு அப்பா செய்யற விஷயம் என்னன்னு இப்ப நாளை பின்ன அந்த பிள்ளைகிட்ட கேட்டா கேட்பாங்கல்ல, உங்க அப்பா என்னங்க பண்றாரு அப்படின்னா, எங்க அப்பா வாங்க ஊர்ல இருக்க எல்லா பெண்களையும் தப்பா பேசுவாருங்க, எங்க அப்பா வாங்க ஊர்ல இருக்க எல்லாருக்கும் எதிர்கட்சியா இருந்தா இல்ல மாற்று கருத்தில் கொண்டவங்களா இருந்தா அசிங்கமா ஆபாசமா பேசுவாருங்க அப்படின்னு நாளைக்கு அவங்க சொல்லுவாங்க. சொன்னாலும் சொல்லுவாங்க. என்ன மாதிரியான கேட்ட நாங்களாம் நல்ல குடும்பம் சொல்லிக்கிறது. நல்ல குடும்பம் என்ன? உங்களுடைய நாக்கை நீங்க அடக்குனீங்களா? விமர்சிங்க, கருத்தியல் ரீதியாக விமர்சிங்க, கொள்கை ரீதியாக விமர்சிங்க, அது வேற. இந்த மாதிரி அசிங்கமா ஆபாசமா ஒரு பெண்ணை பத்தியும் அவங்க பெற்றெடுத்த குழந்தைகளை பத்தியும் இவ்வளோ இழிவா பேசிட்டு அதை அது தைரியமா வெளியில விட்டுக்கிட்டு யாராவது காப்பாத்திடுவாங்கன்னு சொல்லி காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா ஒவ்வொருத்தன் காலையா பிடிச்சி விழுந்துக்கிட்டு சிறுத்தையோட காலை போய் பிடிக்கிறது, அந்த பக்கம் போயிட்டு ஸ்டாலின் அவர் காலை போய் பிடிக்கிறது, இப்படியே எல்லாரும் காலையும் பிடிச்சி வாழ்றதுக்கு இது என்ன மாதிரி பிடிச்சி வாழ்றது? இது கேவலமான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை விட்டுட்டு ஒழுங்கு மரியாதையா இப்போ போலீஸ் உங்களை தேடிட்டு இருக்குல்ல, போயிட்டு சரண்டர் ஆயிருங்க. இப்படி கை நீட்டிட்டு போயிட்டு சரண்டர் ஆகுங்க. போயிட்டு பழைய தொழிலான அந்த சொல்ல வேண்டியது இருக்கு. இவரை நீங்க கைது செய்யாம டிவிக்கே விட்டுச்சுன்னு வைங்களேன், டிவிக்கே தான் ஒண்ணுக்காகாத கட்சின்னு ஆகும். அது எப்படிங்க? எங்க ஆட்சியில நாங்க கைது செய்யாம விடுவோமா? நாங்க உங்களுடைய முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை தம்ப்நெயில்ல ஜட்டியோட போட்ட ஆளு. அந்த தம்ப்நெயில எடுத்து போடுறதுக்கு எனக்கு 2 நிமிஷம் ஆகும், ஆனா போட மாட்டேன். போடக்கூடாது. தம்ப்நெயில எடுத்து காட்டுறதுக்கே யோசிக்கிறோம் போது அப்படி ஒரு தம்ப்நெயில போட்ட இந்த முக்தாரு ஒரு பெண்ணோட குடும்பத்தையும் அசிங்கமா பேசிக்கிட்டு வெளியில இப்படி நடமாடிக்கிட்டு இருந்தா யாருக்கு அசிங்கம்? பூனை கேக்குது, மான் கேக்குது, குயில் கேக்குதுன்னு சொல்லலாம் விட்டுறாதீங்க. பூனை கேட்டுச்சுன்னா பூனைக்கு தான் எல்லாம் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சுல, பாலை நக்குனியா போய் ஓரத்தை படுத்தியான்னு கடை, சும்மா இங்கேருந்து பெராண்டிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பி விட்டுப்புட்டு இதை தூக்கி உள்ள அனுப்புங்க. நீங்க சொல்றதை பார்த்தா ஏதோ ஒரு உயர்ந்த மினிஸ்டர் இவருக்கு சப்போர்ட் பண்ணி இவரை கைது செய்ய விடாம தடுக்கிற மாதிரில பேசுறீங்க. அதெல்லாம் இல்லை, இந்த ஆட்சியில நாங்க செய்வோம். நீங்க பாருங்க, நியாயம்னால முடியாதுங்கிற நான் நிலைநாட்டப்படும். என்ன நிலைநாட்டீங்க? போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கான். என்ன முக்தார் என்ன இப்போ மறைகிற அளவு? முக்தாரோட ஹைட் என்ன தெரியுமா? எனக்கு தெரியாது. எங்க வீட்டுக்கு வரும்போது மண்டையில் இடிச்சுக்கிட்டு போயிட்டாருங்க. நான் தான் இந்த பக்கம் கொஞ்சம் நடங்க சார், ஏங்க அப்படின்னு இல்லை, ஒட்டனை அந்த பக்கம் இருக்கு, அப்படியே ஒட்டனை அடிச்சுட்டு வாங்கன்னு. அப்புறம் ஒட்டனை அடிச்சுட்டு போயிட்டாரு. அந்த மண்டையில எல்லாம் ஒட்டனை எல்லாம் பட்டுருச்சு. அந்த அளவுக்கு உயரமா இருப்பான் மனுஷன். நிஜமா வாங்க? ஆமா, அந்த ஆள் நல்ல ஹைட்டு, குனிஞ்சுதான் உள்ள வரணும் வீட்டுக்குள்ள, வெளியில போனாலும் குனிஞ்சுதான் வரணும். அந்த மாதிரி ஒரு 6 அடிக்கு மேலதான் இருப்பாப்புல, அந்த மாதிரி ஒரு ஆளு. சரியா? ஸோ அந்த ஆளை உங்களால் கண்டுபிடிக்க முடியா? அந்த அளவுக்கு என்ன எதுக்குள்ள போய் ஒளிஞ்சிருக்காரு? நான் தான் சொல்றேன், வர வழியில சிறுத்தைகள் முகாம்ல தான் பதுங்கி இருக்குங்கிறேன். போய் பிடிக்கிறதுக்கு முடியலையா காவல்துறையால? ஸோ இதில் இந்த கைது கட்டாயம் பண்ண வேணும். இதை ஏன் பண்ணி வேணும் அப்படின்னா, இவங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் ஆரம்பிப்பாங்க. ஆன்லைன் அபியூஸை உடனே சில கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான நடவடிக்கையாக இது பார்க்க வேண்டும் அப்படின்னு. எது கருத்து சுதந்திரம், எது கருத்து சுதந்திரம் இல்லை அப்படின்னு. இதுக்கு முன்னாடி ஒருத்தரை கைது பண்ணாங்க. டிவிக்கே பத்தி விமர்சனம் பண்ணி பேசிட்டாரு, அதனால சொல்லி கைது பண்ணாங்க. நெல்லையில இருந்து அந்த பையன் என்ன பேசியிருக்காருன்னு சொல்லி நான் போய் எடுத்து பார்த்தேன். கைது பண்ணா எப்படி விட முடியும்? ரொம்ப பச்சை பச்சையா பேசியிருக்கேன். கெட்ட வாரத்தில் ஒரு முதல்வர் பதவியில் இருக்க ஒரு ஆளை பேசுறாப்புல,
அடுத்து அசிங்கமா பேசுறாப்புல, அடுத்து மிரட்டுறாப்புல, நீ இது பண்ணலைன்னா அது பண்ணலைன்னா உனக்கு என்ன ஆகும் பாருன்னு சொல்லிட்டு வெளிப்படையா கொலை மிரட்டல், அசிங்கமான வார்த்தை, கெட்ட வார்த்தை, அவரோட குடும்பத்தை பத்தி இழிவுபடுத்தி பேசுறது. ஒரு முதலமைச்சர் பொறுப்புல இருக்க ஒருத்தரே இந்த அளவுக்கு இவங்க இழிவுபடுத்தி பேசுறவங்களா இருந்தாங்கன்னா இவங்க எல்லாம் கைது பண்ணாம விட்டா பேசிட்டு இருக்கேன் நாளைக்கு வேற மாதிரி ஏதாவது பண்ணானா என்ன பண்ணுவீங்க? இப்போ முதல்வராக இருக்கிற விஜய், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவருடைய குடும்பம், ஜெயலலிதா, எம்ஜிஆர் கைது பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலா சீமான் அவருடைய குடும்பத்தையும் சீமான் அவருடைய கட்சி சார்ந்த நபர்களையும் எவ்வளோக்கு எவ்வளோ இழிவுபடுத்த முடியும் அவ்வளோக்கு எவ்வளோ இழிவுபடுத்தியவர் தான் முக்தார். கொஞ்ச நெஞ்சு இழிவுலாம் இல்லை, அளவுக்கு அதிகமான இழிவுகளை வந்து செய்த நபர் தான் முக்தார். இதெல்லாம் யாருடைய இதுல பண்ணிட்டு இருந்தாலும் எல்லாமே திமுகவுடைய தயவுல தான். நான் என்ன சொல்றேன், இந்த முறை நீங்க கைது பண்ணல அப்படின்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, முழுக்க விஜய் அவர்களையும் இழிவுபடுத்தி பேசுறதுக்கு தயங்க மாட்டாரு. மீண்டும் அது எனக்கு ஒரு தகவல் வேற வந்துச்சு, முக்தார் வந்து வெளிநாட்டுக்கு போறதாக ஒரு தகவல், வெளிநாட்டுக்கு ஷிஃப்ட் ஆக போறதா ஒரு தகவல், அது மலேசியா இல்லைன்னா சிங்கப்பூருக்கு போறதா ஒரு தகவல். அங்கிருந்து தாக்குதல் நடத்தி என்ன பண்ணிட முடியும் இவங்கனால, அது அவரோட பிளான்ல இருக்கிறதா சொல்றாங்க. நீங்க இப்படி சொல்லி கொடுத்துட்டீங்க, அதனால வந்து இப்ப விட்டீங்கன்னா தப்பிச்சு வெளியில போய் உட்காந்துக்குவாரு, வெளியில போய் உட்காந்துக்கிட்டு அப்புறம் அங்கிருந்து போட்டாடின்னு நடிப்பாரு. சரி, எனக்கு ஒன்னே ஒன்று புரியல. இப்போ வந்து முதல்வர் இருக்கிற விஜய், சீமானவர்கள் குடும்பம், அதுக்கப்புறம் எம்ஜிஆர், ஜெயலலிதா, இது மாதிரி எல்லார பற்றியும் வந்து பேசியிருக்காரு. ஆனால் இப்போ யார் இப்போ பாதுகாக்கிறான்னு சொல்கிறாரோ அவரே ஒரு இன்டர்வியூவில் உட்கார வச்சு கேட்கக்கூடாத சங்கடப்படக்கூடிய ஒரு அந்த என்னங்க அப்படி கேட்டாரு, மீனா அவர்களை வந்து நீங்கள் விரும்புனீங்களான்னு கேட்குறாரு. இதுதானே அரசியல். யாரு எங்க காப்பாற்றுறாரு, எதுக்கு காப்பாற்றணும், என்ன யார் மேலே வன்மமோ எல்லாம் புரியல. நான் கேட்குறேன், திருமா அவர்களுக்கு விஜய் அவர்கள் மீது என்ன வன்மம் அப்படி நான் கேட்குறேன். ஏன்னா விஜய் அவர்களை அண்டர்வேரோட ஒருத்தர் தம்ப்நெயில் போடுறாரு, அவரை காவல்துறை அதிகாரத்திலிருந்து தன்னுடைய பவரை பயன்படுத்தி காப்பாற்றுறதுக்கு அந்த அளவுக்கு திருமா அவர்களுக்கு விஜய் அவர்கள் மீது என்ன கோபம்? இது வரைக்கும் நான் என்ன கேட்குறேன், வன்னியரசை வந்து அமைச்சராக்கியிருக்காரு, கட்சிக்கு இருக்க எல்லாருக்குமே நல்ல ஒரு பொறுப்பு கொடுத்து இது பண்ணி வச்சிருக்கிறாரு, உட்காரத்துக்கு சோஃபா அனுப்பியிருக்காரு. சரி, ஓகே, பிளாஸ்டிக் சேர் மட்டுமே கொடுத்துட்டு இருந்த திமுகவோட ஒப்பிட்டு பார்க்கும்போது சோஃபா கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அரசியல் கருத்தியல் கொள்கை ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட பட்டியல் சமூக மக்களுக்கு அதிகமான ஒரு முன்னுரிமையை இதெல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காரு, பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஓகே, உங்கள் சைடு இருந்தால் அவங்க மேலே பெரிய அளவுக்கு விமர்சனம் இல்லைங்கிறனால தான் நீங்கள் எல்லாம் போயிட்டு ஆதரவு கொடுக்குறீங்க. இவ்வளோ ஆதரவு கொடுத்து வச்சிருக்கிற இவங்களை இவ்வளோ இழிவுபடுத்தி பேசுகிற இவங்களுக்கு நீங்கள் ஏன் பாதுகாக்கணும்? இதுக்கு மட்டும் பதில் சொல்லணும். எதுக்கு இந்த உங்களுடைய பாதுகாப்பு படை? இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா, போன ஆட்சியில வந்து முக்தாருக்கு வந்து போலீஸ் இருப்பாங்க. ஏன் போலீஸ் பாதுகாப்பு என்ன பெரிய ஒரு சாதனையாளர்னா இல்ல, இந்த மாதிரி போயிட்டு எவனையாவது போயிட்டு வம்புலுக்கிறது, அவன் வெட்டுவேன் குத்துவேன்னு எவனாவது கோவத்துல பேசிடுவானா, அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டு திமுக அரசுகிட்டையும் கொஞ்சம் போய் கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு கோர்ட்ல ஒரு கேஸா போட்டுறது. கோர்ட்ல போய் என்ன கேஸா போடுறது, என்னோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, என்னை வந்து கொலை மிரட்டல் கொடுக்குறாங்க பாருங்க, அதனால நான் ஒரு பத்திரிகையாளராக இருக்கிறனால இந்த மாதிரி கொலை மிரட்டல்லாம் இருக்கனால என்னால் எனக்கு வந்து ஆபத்து என்னைக்கு வேணாலும் வரலாம், அதனால எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் ஒரு மனு போடுறது. கோர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா காவல்துறைக்கிட்ட கேட்பாங்க, இவருக்கு உண்மையாகவே பாதுகாப்பு கொடுக்கணுமா, இவருக்கு உண்மையாகவே அச்சுறுத்தல் இருக்குதா அப்படின்னு சொல்லி போலீஸ் ஒப்பீனியன் கேட்பாங்க. இவர் தான் டிஎம்கே கைகள் வச்சிருக்காப்புல, டிஎம்கே கிட்ட போயிட்டு அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொன்னா, ஆமாங்க அவருக்கு அச்சுறுத்தல் இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நம்ம காசு, நீங்களும் நானும் அரசாங்கத்துக்கு வரி கட்டுற காசு இருக்குல்ல, அந்த வரி கட்டுற காசுல ஒரு துப்பாக்கி இருந்தே காவல் அதிகாரிய முக்தாருடைய வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. அவர் துப்பாக்கி எரிஞ்சிட்டு உட்காந்துருப்பாரு. யாருக்கு? முக்தாருக்கு பாதுகாப்பு. ஊர்ல இருக்கவன் எல்லாத்தையும் வம்பிழுக்கிறது, வம்பிழுத்துட்டு பத்திரிக்கையாளங்கிற மாதிரி நடிச்சுப்புட்டு இப்படி ஒரு காவல்துறை எங்க வீட்டுக்கு வரும்போதே போலீஸ் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் கூட தான் இருக்கிறாப்ல. அப்பெல்லாம் அப்படிதான் இருந்தாங்க. டிஎம்கே ஆட்சி முழுக்க பாதுகாப்பு. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, இது ரிவோக் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல, எனக்கு இப்போ தெரியல, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அதெல்லாம். பட் சப்போஸ் அந்த மாதிரி காவல்துறையில் பாதுகாப்பு கொடுத்து உட்கார வச்சுருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் இந்த கவர்மெண்ட் வந்து நீக்கணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, இவங்களுக்குலாம் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருந்தா இன்னும் பேசுவாங்க, என்ன வேணாலும் பேசலாம், யார் வந்து கேட்டுற போகிறா, யார் வந்து கதவை தட்டிட போகிறாங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஒரு 2-3 பேர் கதவை தட்டினாங்க அப்படின்னா, ஆஹா என்ன வேணாலும் பேசக்கூடாது, சட்டத்தை இப்படின்னு அணுகணும், அப்போ கருத்தாக தான் எதிர்கொள்ளணும், ஒருத்தவங்களை வந்து இழிவுபடுத்தி பேசக்கூடாதுங்கிற எண்ணம் வரும். ஸோ ஆக மொத்தம் எனக்கு இவங்களுடைய கைது நடவடிக்கைன்னு நடக்குது, முழுமையாக நடக்குது தான் நான் வரவேற்பேன். ஆனால் திருச்சி சூர்யாவை மட்டும் கைது பண்ணி வச்சுக்கிட்டு முக்தார் அவரை கைது பண்ணாமல் இருந்தால் நான் கோச்சிக்கிறனோ இல்லையோ, திருச்சி சூர்யா கோச்சுக்குவேன்.
அவர் வந்து தனியா வீடியோ போட ஆரம்பிச்சிருவாரு. அவர் ஆல்ரெடி கிராமர் மிஸ்டேக்கோட போஸ்ட் போட்டு போறாரு. ஏன்னா வந்துட்டாங்க நர்வஸ்னஸ்ல போட்டிருக்காரு. தட் என்ன தட்டு எடுத்தோடனே தட்டுன்னு போட்டிருக்காரு. அவரு போட்டு அவசரத்துல வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்கன்னு சிங் அப்படின்னு போட்டு போயிட்டாரு. அவரு தூக்கிட்டு போயிட்டாங்க போல. ஸோ அவருக்கு ஒரு கம்பெனிக்கு ஒரு பேச்சு துணைக்கு ஆள் வேணுங்கிற ஒரு உயரிய சிந்தனையின் பொருட்டு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, முக்தார் அவரையும் அவருடைய அதே சிறைக்கு நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா 2 பேரும் உட்காந்துக்கிட்டு அவங்க பேசக்கூடிய அந்த கிசு கிசு கொசு கொசு எல்லாத்தையும் அவங்க பேசிட்டு ஜாலியாக இன்னும் வந்துட்டு அங்கே ஜெயிலுக்குள்ளே நடக்கக்கூடிய வெளில வந்தால் நிறைய கண்டென்ட் இருக்கும் அவங்களுக்கு பேச. ஆமாம், அங்கே இருக்கக்கூடிய கைதி யாரோட வச்சிருக்கிறா, அது வந்து அந்த ஆண்கள் சிறை தான் உங்களுக்கு புரியும். ஆனால் இருந்தாலும் சில இதெல்லாம் அங்கே அப்படி நடக்கும்பாங்கல்ல, அதெல்லாம் போய் கேட்டு வந்து சொல்லுவாங்க, இந்த கைதி யாரோட இருந்தாங்க தெரியுமா, இந்த கைதி இவங்களோட இருந்தாங்க, அந்த கைதி இவங்களோட இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த கைதிகளுக்குள்ள நடக்கக்கூடிய கிசு கிசுலாம் வந்துட்டு இவங்க கிசு கிசுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் இவங்க இருக்கு. ஸோ பேசிக்காக அடிக்கடி சிறுபான்மை அந்த கார்டை வேற ப்ளே பண்றாரு. இதெல்லாம் பார்க்காம எல்லாருக்குமே ஒரே நியாயம் தான். ஆமா, கைது போடும்போது தொப்பியை மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் வந்து மனசுல வச்சுக்கிட்டு இது ஆகவே ஆகாது. ஒரு பெண்களை வந்து இழிவுபடுத்தி பேசுறதுங்கிறதெல்லாம், அதுவும் வந்து ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை, அது கொஞ்சம் கூட ஒரு சென்ஸ் இருக்கிற எவனுமே அதை பண்ண மாட்டான். இவங்க தெரியாமலாம் பண்ற ஆளுங்க இல்லை, வேணும்னே தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. இது வந்து அலிசா அப்துல்லாவுக்கான நீதியை மட்டும் வாங்கி கொடுக்கறதா இருக்காது. முதல்வர் விஜய் அவர்களுக்குமான நீதியும் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், சீமான் அவர்களுக்குமான நீதியை வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும். ஏன்னா இவங்க எல்லாரையுமே தொடர்ச்சியா வந்து இழிவுபடுத்திக்கிட்டு இருக்க இவங்களோட விக்டிம் இதுல வந்து இவங்களால மாட்டி மன உளைச்சலுக்கு உள்ளானவங்க எல்லாருமே வந்து பெரிய லிஸ்ட் இருக்கு. இதுல இன்னொரு சின்ன பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து கருத்து சுதந்திரத்துக்குள்ள வராது. இது கருத்து சுதந்திரம்னு சொல்லி அதையும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இவங்க என்ன சொல்றாங்க, இப்போ ஒரு கருத்து சொல்றோம், அந்த கருத்தால பப்ளிக் நியூசன்ஸ் வந்தாதான் அதை வந்து காவல்துறை வந்து கைது பண்ணணும். இதுக்கெல்லாம் வந்து டிஃபமேஷன் தான், டிஃபமேஷன் கேஸ் கொடுக்க சொல்லுங்க அப்படின்ட்டு. இதுக்கு டிஃபமேஷன் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அலிசா அப்துல்லா இவர் சொன்னதை மனசுல நினைஞ்சு அவங்க ஏதாவது ஒரு தவறான முடிவு எடுத்துக்கிட்டாங்கன்னா இது என்ன கேஸ்? கொலை கேஸ் தான். ஸோ இது டிஃபமேஷன் கேஸுங்கிறதெல்லாம் இது பண்ணாதீங்க. இது முழுக்க ஒரு என்ன சொல்ல ஆன்லைன் அபியூஸ் தான். இது ஆன்லைன் அபியூஸ் ஒரு பெண்ணுக்கு எதிராகங்கிறத வந்து கிரிமினல் கேஸாக தான் கன்சிடர் பண்ணணும். அது கிரிமினல் கேஸ் தான். ஸோ இது கிரிமினல் கேஸில் தான் அது வரும். அது இல்லாமல் குழந்தைகளை பற்றி தவறாக பேசுறது வந்து போக்சோ வழக்காக வரும். ஸோ குழந்தைகளை பற்றி தவறாக பேசியிருக்கிறாங்க, பெண்களை பற்றி தவறாக பேசியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சரியான துறைகள், உங்களுக்கு தெரியாத துறைகள் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியாத சட்டங்கள் ஒன்றும் இல்லை. அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அந்த சட்டத்தின் அடிப்படையில் இவங்களை 2 பேரையும் கொஞ்சம் நாளைக்கு உள்ளே உட்கார வச்சிங்கன்னா யூடியூப் கம்யூனிட்டியும் கொஞ்சம் நல்லா நிம்மதியாக இருக்கும். சரி, இப்போ அந்த போக்சோலாம் கூட அந்த கேட்டகரிலாம் கூட வரும்னு சொன்னாங்க, பார்க்கலாம். அந்த மாதிரி கேஸ் போட்டாங்கன்னா நாங்கள் அதை வந்து திரும்ப விவரிச்சு அந்த 6 மாத காலம் முக்தாரோட குடும்பத்தை யார் பார்த்துக்குவா என்ன, அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களை இதை பற்றி நம்ம வந்து பேசுவோம். அதாவது ஃபினான்ஷியலாக யார் பார்த்துக்குவா, அவங்களுக்கு ஹெல்ப் யார் பண்ணுவாங்கிறதுலாம் நம்ம பேசுவோம். ரைட். நன்றி பாரு. நன்றி.